உலகத்தமிழ் உறவுகளே, சங்கநாத நேயர்களே, இனிய வணக்கம். நம்முடைய தமிழ் பண்பாடு மிக வலிமையானது என்பதை நாம் பலமுறை கூறியிருக்கிறோம். முதிர்ந்த பண்பாடு செவ்வியல் காலத்திலிருந்து இடைக்காலத்திலிருந்து இக்காலம் வரை குடும்ப நிறுவனத்தை பேணுதல், பெற்றோரை பேணுதல், உடந்த பிறந்தாரை பேணுதல், ஈகை செய்தல், இப்படி பல்வேறு உயர் பண்பாடு நம்மிடம் இருக்கின்றன. அதில் ஒன்று பெற்றோரை பேணுதல். இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் அல்லது கிழக்காசிய நாடுகளிலே சொல்லுகிற தாதிமை இல்லங்கள் மிகுதியாகிவிட்டன. 2 காரணிகள். ஒன்று, முதியோர்களுடைய எண்ணிக்கை மிகுதி. 2, அவர்களை முதியோர் இல்லங்களில் செலுத்துதல். நம்முடைய தமிழ் மரபும் தமிழ் பண்பாடும் முதியோர் இல்லங்களை காப்பதா, முதியோர் இல்லங்களுக்கு பெற்றோரை அனுப்புவதா? ஐயையோ, அப்படி ஒரு எண்ணம் நம்மிடம் வந்ததே இல்லை நண்பர்களே. தாயினில் சிறந்த தெய்வம் இல்லை, தந்தை தன்னின் ஏய நற்குருவும் இல்லை. தாயை போன்ற கடவுள் உலகத்தில் வேறொன்றும் இல்லை, தந்தையை போல நல்ல குரு இல்லை என்று கூர்ம புராணம் என்கிற உயர் சைவ இலக்கியம் குறிப்பிடுகிறது நண்பர்களே. சைவ இலக்கியங்கள் ஒன்று சுபதேச காண்டம். ஈன்ற தாய், தோளில் சுமந்த தந்தை, இவர்களுக்கெல்லாம் ஒருவன் துயரம் தந்தால் மிக கொடுமையானது அது. அல்லது அவர்களை விட்டு காட்டுக்கு போய் துறவு மேற்கொண்டால் அவர்கள் நரகத்தில் இடர்படுவார்கள். அப்படியானால் நண்பர்களே, துறவரம் கூட கேடு தரும் என உபதேச காண்டம் சொல்லுகிறது. இத்தனைக்கும் சைவ இலக்கியங்கள் துறவை வலியுறுத்துபவை. ஆனால் பெற்றோரை நீ தவிக்க விட்டு துறவு போனால் அது துறவு ஆகாது. அப்படி இருப்பதை விட நீ நரகத்துக்கு போய் விடுவாய், உனக்கு ஒரு காலமும் மோட்சம் கிடைக்காது என எச்சரிக்கிறது நண்பர்களே. அப்போ இந்த பக்தி இலக்கியங்கள் கூட இப்படி குறிப்பிடுகின்றன. ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். இந்த காசிகண்டம்ங்கிற ஒரு அருமையான சைவ இலக்கியத்தில் தந்தை தாய் பணித்தல் செய்யும் தவம் வேறில்லை. தந்தை தாய்க்கு பணிவிடை செய்வதை விட உலகத்தில் பெரிய தவம் இல்லை. செவ்வியல் காலத்தில் கூட பிறருக்காக வாழ்வது தவம்னு சொல்லும். தனக்கென வாழ்ந்தா நோன்றாள் என செவ்வியல் புறநானூறு குறிப்பிடும் நண்பர்களே. ஆனால் இடைக்கால இலக்கியம் இந்த காசிகண்டம் சொல்லுகிறது, தந்தை தாய் பணிவிடை செய்தல் தவம். கொடுத்து வச்சுருக்கணும். தவம் என குறிப்பிடுகிறது நண்பர்களே. ஒரு மனிதனுக்கு சிறந்த உறுப்பு கண், சிறந்த உறவு கணவன் மனைவி உறவு, சிறந்த பொருள் மக்கள், ஈன்றாளின் என்ன கடவுளும் இல்லை. நான்மணி கிடையே நண்பர்களே. பெற்ற தாய்க்கு இணையான கடவுள் கூட இந்த உலகத்தில் கிடையாது. தாய் தந்தை வளர்ப்புக்கு கைமாறு உண்டா? கிடையவே கிடையாது. மூவுலகு, இந்த உலகம், மேல் உலகம், கீழ் உலகத்தும் சொத்தெல்லாம் ஒன்றா கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒரே ஒரு நாள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய வளர்த்ததற்கு இணையில்லை என தனிப்பாடல் திரட்டு குறிப்பிடுகிறது நண்பர்களே. அத்தகைய தாய் தந்தையரை நாம் தவிக்க விடலாமா? மனைவி இறந்தால் பிரிதொரு மனைவியை நாம் கணவனை நாம் மணந்து கொள்ளலாம். மகன் மகள் இறந்தால் பெற்றுக்கொள்ளலாம். பொருள் அழிந்தால் பெற்றுக்கொள்ளலாம். அத்தன் அன்னை, அத்தன்னா தந்தை, தந்தை தாய் இவர்கள் இறந்திடின் வேறு அத்தன் அன்னை வருவரோ நீதிநூல் சொல்லுகிறது நண்பர்களே. அப்படியானால் நம்மை ஈன்றெடுத்த தாய், தோளில் வளர்த்த தந்தை, இவர்களை முதியோர் இல்லத்தில் தவிக்க விடும்போது கொடும்பாவம், அவனுக்கு நரகம்தான் தரும் என முதிர்ந்த செவ்வியல் தமிழ் பண்பாடு, இடைக்கால சைவ இலக்கிய பண்பாடு குறிப்பிடுகிறது. நாம் நல்லவர்களாக வாழ வேண்டுமானால் நம்முடைய பெற்றோர்களை முதுமையிலே தவிக்க விடாமல் அவர்கள் அருகு இருந்து அவர்களுடைய உடல் நலம் பேணி அவர்களுக்கு உணவூட்டி குழந்தையைப் போல அவர்களை காக்க வேண்டும். நன்றி.